வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்றைக்கி நம்ம வெஜ் ரோல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், சனி ஞாயிறில் நம்ம வெளில போனோம்னா குழந்தைங்க அதை தான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் அதை வீட்டிலையே நம்ம செஞ்சு கொடுத்தா இன்னும் நல்லா சாப்பிடுவாங்க. வாங்க வெஜ் ரோல் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். வெஜ் ரோலுக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள், கேரட்டும் காலிஃப்ளவரும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு ஒரு உருளைக்கிழங்கு கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம அப்படியே வச்சோம்னா கருத்து போயிடும், அதனால் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். கோதுமை மாவு ஒரு 300 கிராம் கோதுமை மாவு, இல்லை நீங்கள் பவுலில் அளந்திங்கன்னா ஒரு பெரிய பவுலில் ஒரு பவுல் அளந்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 100 கிராம் கார்ன்ஃப்ளவர் மாவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு, பச்சரிசி மாவு 2 ஸ்பூன், கரம் மசாலா பொடி ஒரு அரை ஸ்பூன், மஞ்சத்தூள் அரை ஸ்பூன். இது கார்ன் நம்ம தூள் பண்ணி அது மேலே போடுறதுக்காக வச்சுருக்கேன். இது ஒரு 100 கிராம். இது நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ யூஸ் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி கொஞ்சம், பொரிக்க தேவையான அளவு எண்ணெய். இப்போ வெஜ் ரோலுக்கு நம்ம இதில் காயெல்லாம் போட்டு கேரட்டு, காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு இதை வேக வச்சுக்கலாம். 1 டம்ளர் தண்ணி, சால்ட் இந்த காய்க்கு ஏற்ற அளவு. இப்போ நம்ம குக்கரை மூடி ஒரு விசில் போட்டால் போதும். ஒரே ஒரு விசில் போட்டுக்கலாம். பாருங்கள், 2 சவுண்டு வந்துடுச்சு. இதை இறக்கி வச்சோம்னா வெஜ் ரோலுக்கு நம்ம கோதுமை மாவை சப்பாத்தி மாவு பக்கத்துக்கு பிணைஞ்சு எடுத்துக்கலாம். உப்பு 1.5 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். இப்போ கொஞ்சமாக இதில் மாவில் எண்ணெய் போட்டுக்கலாம். இப்படி கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு நம்ம பிணைஞ்சிக்கலாம். பாருங்கள், மாவு இந்த பக்குவத்துக்கு பிணைஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ இது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். பாருங்கள், இந்த கானை இப்போ நம்ம இந்த ஜாரில் கொட்டி நல்லா பொடிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு இந்த கானை பிடிச்சிக்கோங்க. இப்போ ஒரு கிண்ணத்தில் கொட்டி வச்சிடலாம். இப்போ நம்ம கடாயில் எண்ணெய் ஊற்றி மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். கொஞ்சம் சின்ன வச்சுட்டு இந்த கரம் மசாலா பொடி, இப்போ மஞ்சத்தூள். நீங்கள் வேணும்னா இதில் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். அடுத்து மிளகா போட்டுக்கலாம். இப்போ நான் இதில் மிளகாத்தூளும் மிளகாவும் போடலை. இப்போ இந்த மசாலாக்கு தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுடலாம். ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு 1.5 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். இதில் நம்ம பட்டாணி, இன்னும் பீன்ஸு, இந்த மாதிரி நமக்கு எந்த காய் பிடிக்குதோ அது எல்லாமே நம்ம சேர்த்துக்கலாம். கடைசியில் நம்ம கொத்தமல்லி போட்டு நல்லா கிண்டிட்டு கொஞ்ச நேரம் ஃபேன் கடியில் வச்சு இதை ஆறட்டும். பாருங்கள், இந்த கார்ன்ஃப்ளவர் மாவை இப்போ தண்ணி போட்டு கலக்கிக்கலாம். இதில் இந்த ஒரே ஒரு ஸ்பூன் மைதாவை போட்டுடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டுட்டு நல்லா கலந்துக்கலாம். இப்போது இதை நம்ம பக்கத்தில் வச்சுருவோம். இந்த மைதாவை நம்ம கொஞ்சம் இப்படி எடுத்து வச்சுருவோம். இங்கே எடுத்து வச்சுட்டு இதை நம்ம ஒட்டுறதுக்கு, ரோல் ஒட்டுறதுக்கு கொஞ்சம் திக்காக இப்படி பேஸ்ட்டு மாதிரி இருக்கட்டும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி பக்கத்தில் இப்படி வச்சுக்கலாம். இப்போ மாவை நம்ம முதல்ல ஒரு 2 பெனை இந்த மாதிரி பிணைஞ்சிட்டு நம்ம ரவுண்டு சின்ன சின்ன உருண்டையாக பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா நம்ம திரட்டிக்கலாம். நல்லா மெலிசாக திரட்டிடணும். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கட்டமாக தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சி இதை 2ஆக இப்படி கட் பண்ணிவிடுங்க. பாருங்கள், இந்த மசாலா இப்போ ஆறி இருக்குது. இந்த மசாலா இதை நம்ம இந்த இடத்துல கொஞ்சமாக இப்படி வச்சுருவோம். பாருங்கள், இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல இந்த பேஸ்ட்டு லைட்டாக வச்சு இதை நல்லா ஒட்டிடுங்க. கொஞ்சம் மசாலா வெளியே தெரிஞ்சுன்னா உள்ளே தள்ளிட்டு இந்த பேஸ்ட் இப்படி தடவிட்டு ஒட்டி விட்டுருங்க. ஏன்னா நம்ம எண்ணெயில் போட்டோன்னே பிச்சுக்கிட்டு வராமல் இருக்கிறதுக்கு.
இதை நம்ம ஒரு தட்டில் கொட்டிக்கலாம். சோளத்தை நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம். இந்த கார்ன்ஃப்ளவர் மாவை நல்லா கலந்துட்டு இந்த வெஜ்ஜி ரோலை கொஞ்சம் இப்படி திரட்டிக்கங்க, ஒரே ஷேப்பாக இருக்கிறதுக்காக. இப்போ இதில் போடுவோம். இப்போது இந்த கார்ன் மாவில் இதை போட்டுருவோம். பாருங்க, இந்த மாதிரி எடுத்து ஒரு தட்டில் இப்படி வச்சுக்கோங்க. கொஞ்சம் இதை சுற்றும் போது கொஞ்சம் டைட்டாக சுற்றுங்க. அப்போ தான் வந்து ரோல் வந்து நல்லா சாப்பிடும் போது, கடித்து சாப்பிடும் போது நல்லா டைட்டாக இருக்கும். பாருங்க, இந்த மாதிரி அழகாக எல்லாத்தையுமே நம்ம இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துக்கினேன். இப்போ நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம ஆயில் விட்டுடலாம். இது வந்து நல்லா காயட்டும். பாருங்கள், எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போ இதில் நம்ம போட்டு பொரிச்சு எடுக்கலாம். நீங்கள் பெரிய கடாயாக வச்சா ஒரு 2-3 கூட போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இது சின்ன கடாயாக இருக்கும், ஒன்று போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த கலர் வந்தோடனே நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா சூப்பராக திக்காக நம்ம கடிக்கும் போது நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.